ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோக்சுச்சி. ஜஸ்ட் நோ தி அன்னோன்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா டயர் உல்ஃப். ஆமாங்க, இது ஒரு பயங்கரமான மிருகம். இந்த மிருகம் இப்போ 12,000 வருடங்களுக்கு பிறகு திருப்பியும் உயிரோட கொண்டு வரப்பட்டிருக்கு பல அறிவியல் சாதனைகள் மூலமா. இந்த அறிவியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதனைகளை நம்ம பேசுறோம், பட் இது பின்னாடி மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ஒருவேளை இந்த டயர் உல்ஃப் மனிதர்களையும் கொல்ல துணியலாம். இந்த 12,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினம் இப்போ வந்திருக்கிறது அறிவியலை தாண்டி ஆபத்தான ஒண்ணா மாறி இருக்கு. இது பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் கேள்விகளும் ஆபத்தான விஷயங்களையும் தான் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. முதல் விஷயம், இப்படி ஒரு உயிரினம் 12,000 வருடம் கழிச்சு திரும்பி வந்ததுக்கு பிறகு இது பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்தை பேசுறதுக்கு முன்னாடி இது முன்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சாதனை. ஆமாங்க, யோசிச்சு பாருங்க, 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பிறந்து ஒரு 1000மோ 2000மோ கிடையாது, கிட்டத்தட்ட 12,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினத்தை இப்போ அறிவியலாளர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை க்ளோசல் பயோசைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் செஞ்சிருக்கு. அண்ட் இந்த நிறுவனம் இதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடாஹோ அப்படிங்கிற இடத்துல 72,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த உயிரினத்தோட மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒஷிஷோ அப்படின்ற இடத்துல 13,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த உயிரினத்தோட பற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதோட இந்த டிஎன்ஏக்களை எடுத்து ஜீன் எடிட்டிங், குளோனிங், அப்புறமா ஆன்டிபயோசைன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள், இது சயின்டிஃபிக்கலி இவங்க சொல்ற டேர்ம், இதை எல்லாத்தையுமே பண்ணி இப்போ இந்த டயர் உல்ஃப் அப்படிங்கிற இந்த உயிரினத்தை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை 2,000 ஏக்கர் கொண்ட ஒரு ரகசிய பண்ணையில வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ரகசிய பண்ணையில இப்போ யாருடைய எந்த ஒரு ப்ராப்ளமும் அது கிரியேட் பண்ணாத அளவுக்கு ரகசிய பண்ணையில் இப்போ அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது பின்னாடி இருக்கக்கூடிய நான் ஆபத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இதுதான் கள நிலவரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இது 3 வகையான குட்டிகள் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொமோலஸ் ரேமுஸ் அப்படிங்கிற இந்த 2 ஆண் குட்டிகள், அப்புறமா கசிசி அப்படிங்கிற ஒரு பெண் குட்டியும் இருக்கு. அண்ட் இந்த கசிசின்ற பேர் எதுல இருந்து வச்சிருக்காங்க அப்படின்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இருந்து வச்சிருக்காங்க. அண்ட் அதுல இந்த மாதிரி உயிரினங்களை காட்டியிருப்பாங்க. இது ரொம்பவே அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எபிசோட்ஸ் மூலமாக தான் ஃபேமஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போ இதுதான் சயின்டிஃபிக்கலி நடந்த விஷயம். இப்போ ஆபத்தான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அதாவது இந்த ஒரு திங்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டயர் உல்ஃப் அப்படிங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் பயங்கரமான ஓநாய்கள் அப்படிங்கிறது தான். டயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஓநாய்கள் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 12,000 வருடங்களுக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்கு. அண்ட் அப்போ அதோடைய அந்த ராட்சச தன்மையால பல உயிரினங்கள் அழியறதுக்கு இதுவுமே ஒரு அழிந்து போன இனம் தான். இப்போ அதை திருப்பியும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் பல உயிரினங்கள் அழியறதுக்கு இந்த டயர் உல்ஃபே அந்த காலத்துல காரணமா இருந்திருக்கலாம். அந்த அளவு மிருகங்களை வேட்டையாடி உண்ணக்கூடிய ஒண்ணு இது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தான் இப்போ திருப்பியும் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணதுக்கு பிறகு இது எந்த மாதிரி ஒரு காலநிலையில வாழப்போகுது அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வந்திருக்கு. அண்ட் 2வது, இதற்கான உணவு. இப்போ இந்த மாதிரி உயிரினங்கள் 12,000 வருடங்களுக்கு முன்னாடி பலவற்றை வேட்டையாடி தான் கண்டிப்பா உண்டிருக்கும். அண்ட் இப்போ அதுக்கான உணவுகள், அதற்கான விஷயங்கள்லாம் சரியா கொடுக்கப்பட்டாலும் போக போக அதோடைய வேட்டையாடும் குணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி வேட்டையாடும் குணம் எந்த அளவுக்கு பெரிதாகும் அப்படின்னும் தெரியல. இந்த 2,000 ஏக்கர் ரகசிய ஒரு இடத்துல தான் அது இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய புகைப்படங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ அந்த ரகசிய இடத்துல இருந்து இது வெளியே வர நேரிட்டாலோ இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாலோ என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் எக்ஸ்பெஷலி கிட்டத்தட்ட 12,000 வருடங்களுக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்கு. கண்டிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, இதோட காலநிலை, அதோட அந்த வெதர் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. இப்போ பூமி வந்து ஒரு விதமாக இருக்கு. இதோட நம்ம இப்போ இருக்க மாதிரி வெயில் காலமாக இருக்கட்டும், மழை காலமாக இருக்கட்டும், இப்போவே ஒரு கண்ட்ரீஸ்க்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்போது கிட்டத்தட்ட 12,000 13,000 வருடங்களுக்கு முன்னாடி வெதர் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும்னே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்த ஒரு உயிரினத்தை நம்ம இப்போ கொண்டுட்டு வரும்போது இப்போ இருக்கக்கூடிய வெதருக்கு இது எப்படி அடாப்ட் ஆகும், இது என்ன மாதிரி
கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா சயின்டிஃபிக்கலி ஒரு உயிரினத்தை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னாலும் அந்த உயிரினம் தொடர்ந்து சர்வைவ் ஆக அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்க முடியுமா? அதாவது அந்த உயிரினம் அதுல இருந்து குட்டின்னு நம்ம தொடர்ந்து அது அது இப்போ இருக்கக்கூடிய வெதருக்கு ஏற்ற மாதிரி உருவாகிறதுக்கு வளர்றதுக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் அதுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. இது ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். இதை தாண்டி இது அளவுக்கு மீறிய இனப்பெருக்கமோ இல்லைன்னா நம்ம கை மீறி இந்த விஷயம் போயிடுச்சு அப்படின்னாலும் இதோடைய ஆபத்து எங்க போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்தை எது கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனோசர் மாதிரி ஒன்று, காட்ஸில்லா மாதிரி ஒன்று, அதை நம்ம இப்போ உண்மையாவே அதை எப்படி ஒரு படத்துல அதை ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வருவாங்களோ அதே மாதிரி நம்ம உண்மையாவே அதை பல விஷயங்களை செஞ்சு சயின்டிஃபிக்கலி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த டைரோல்ஃப் பற்றி சொல்கிற விஷயம். ஸோ அப்படி சொல்லும் பொழுது இது அந்த உண்மையாகவே அந்த படத்தில் வர மாதிரியே ஒரு வேளை இது அதை மீறி ஏதாவது ஒன்று நடந்துருச்சுனாலோ இல்லை இனப்பெருக்கம் செய்து இதோடைய குட்டியோ இதோட வகைகள் இன்னும் அதிகமாயிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய கால்நிலைக்கு அப்படின்னா இது மனிதர்களை கூட வேட்டையாடலாம் அப்படின்னு இப்போ அறிவியலாளர்கள் இதை பற்றி சொல்கிறாங்க. மனிதர்களை கூட வேட்டையாடுற தன்மை இருந்திருக்கு 12,000 வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ இது ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்ல 2 3 அறிவியல் விஞ்ஞானிகளுக்காக வளர்க்கப்படுறது வேற. பட் அப்படியே இது இனப்பெருக்கமாகும் போது 1 2 ஆகும்போது 2 4 ஆகும்போது ஒரு பெரிய கூட்டமா உருவாகும் பொழுது மனிதர்களுக்குமே இதால பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அண்ட் இப்படி இந்த அறிவியல் ரீதியான சாதனை, இந்த மனிதர்களுக்கான பாதிப்பு, அதோடைய காலநிலை அண்ட் இப்போ அது ரகசிய இடத்துல இருக்கு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இவங்க பண்ணியிருக்க இந்த சாதனை தான். ஏன்னா நம்ம பேசுற மாதிரி இதுல ஏகப்பட்ட பயங்கரமான விஷயங்கள், நம்மளை பயமுடுத்துற விஷயங்கள், மனிதர்களுக்கான ஆபத்து வந்துருமான்ற கேள்வியெல்லாம் தாண்டி சாதனையும் இதுல இருக்கு. இதே மாதிரி அடுத்தடுத்து பல உயிரினங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆப்வியஸ்லி எல்லாரோட மைண்ட்லயும் அடுத்து பல உயிரினங்கள் இப்படி உருவாக்கப்படலாம் அப்படின்னு சொன்னோடனே டைனோசர் வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அண்ட் கண்டிப்பா அதையும் முயற்சி செய்யாம இருப்பாங்களா? நம்மளுடைய மனிதர்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கும் வேணா போவாங்க, டைனோசரையும் உருவாக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ உள்ளி மோமோத் அப்படிங்கிற ஒரு யானை இனத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஐஸ் ஏஜ் அப்படிங்கிற அந்த படத்துல நீங்க இந்த யானையை பார்த்துருக்க முடியும், உள்ளி மோமத் அப்படின்னு. அதாவது ஃபுல்லி ஹேர்டா இருக்கும், அதுக்கு பெரிய கொம்புகள் இருக்கும். இந்த யானையும் 6000 வருடங்களுக்கு முன்னாடியே அழிந்து போன ஒரு இனம். பட் அந்த யானையை பத்தி ஒரு படம் வந்திருக்கும், ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸ் ஏஜ் 1 2 இந்த மாதிரி படங்கள்ல நீங்க அந்த யானையை பார்த்துருக்க முடியும். இப்படி ஒரு இனம் அழிந்தே போயிடுச்சு. அந்த ஹைலைட் என்ன அப்படின்னா, இதே கலோசல் பயோசைன்ஸ் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த உள்ளி மோமோத்தில் ஒரு எலியை உருவாக்கி இருக்காங்க. எலியை இப்போ அவங்களால உருவாக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையே இவங்க இந்த ஓநாய்களை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி அந்த எலியின் விவரங்களை வெளியிட்டாங்க. எங்களால் அந்த உள்ளி மோமோத்தை வச்சு ஒரு எலியை உருவாக்க முடிஞ்சிருக்கு, 2026க்குள்ள அந்த யானை இனத்தையும் உருவாக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எப்படி இந்த ஓநாய்கள் உருவானது மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுதோ, மிகப்பெரிய ஆச்சரியமா பார்க்க முடியுதோ, அதே மாதிரி உள்ளி மோமோத் அப்படிங்கிற இந்த யானை உருவாகும் போதும் அதுவும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டைனோசர் அதையும் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் நிறைய பறவை இனங்கள் அழிஞ்சிருக்கு. அண்ட் அந்த மாதிரி பறவை இனங்களும் இந்த முறைப்படி திருப்பியும் கொண்டு வரப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் குறிப்பாக இந்த கலோசல் பயோசைன்ஸ் நிறுவனம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அழிந்த இனங்களோட ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வர ஆராய்ச்சியில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் அதில் இப்போ ஒன்று தான் டைரோல்ஃப் திருப்பி வந்திருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரமே இந்த உள்ளி மோமோத் அப்படிங்கிற யானையும் நம்ம திருப்பி பார்க்க முடியும். அண்ட் நிறைய பறவை இனங்கள், அழிந்த பறவை இனங்களை திருப்பி கொண்டு வர்றதுக்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இப்போ இந்த டைனோசர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க திருப்பி கொண்டு வர்றதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளி மோமோத் அப்படின்னா அது ஒரு வகையான யானை இனம். இப்போ அது கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வாடகை தாய் அப்படின்ற ஒன்று தேவைப்படும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய யானையை அதோட அந்த ஜீனை யூஸ் பண்ணி, அதோட டிஎன்ஏவை யூஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய யானையை வாடகத்தாயாக பயன்படுத்தி வேணா அவங்க
இப்போ அந்த வில்லி மோமூத் யானையை திருப்பி கொண்டு வர முடியும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டைனோசர்ஸ் வகைகளை கொண்டு வர அவங்க வாடகை தாயை எதை பயன்படுத்துவாங்க, எதன் மூலமாக அதை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு ரொம்ப பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் அறிவியலில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டைனோசர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலும் அதுக்கும் வாடகை தாய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி டைனோசர்ஸையும் திருப்பி கொண்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த திங் எது வந்தாலும், எந்த உயிரினம் 12,000 வருஷமோ 75,000 வருஷமோ எது திருப்பி உயிரோட வந்தாலும் அது அந்த அறிவியல் விஞ்ஞானிகளுடைய கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நம்ம டைனோசர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்து முடியும்னா அது கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு, அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நம்மளுடைய ரியல் லைஃப் அப்படி ஆகாதுன்ற நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வேலை போனால் என்ன ஆகும், எவ்வளவு ஆபத்தில் முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த கேள்வி குறித்தான வீடியோ தான் இது. ஸோ இப்படி ஒரு விஷயம், இப்படி இந்த அறிவியல் பின்னாடி இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அறிவியல்னாலே ஆபத்து தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் காலி ரிப்போர்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் அதே மாதிரி தெளிவான இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is Logo Suji.